தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியில் பிறந்தவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் எப்பயுமே பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. யாராச்சும் உங்களை சின்ன அளவில் ஏதாச்சும் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கை முழுவதுமே ஒதுக்கி வைக்கவுமே தயங்காத நபர்களாக மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது? இந்த ஆடி மாதம் முடிவதுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், என்ன சிறப்பாக இருக்கும், என்ன பாதகமாக அமையும்? அப்படி பாதகமாக இருந்தால் அது நீங்கள் எப்படி அதிலேருந்து விடுபடலாம், எந்த தெய்வத்தை எப்படி முறையாக வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகள் அடைய முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவான் உங்களோட ராசி அதிபதினு சொன்னோம் இல்லையா? வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறத கண்கூட காண முடியும். இப்போ கூட உங்களோட மனதார அந்த பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம்கம் குருவே போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேறும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களோட கை வந்து சேரும். உங்களுக்காக நாங்கள் குரு பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். எப்பொழுதுமே எங்கேயுமே உங்களோட இமேஜ் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக செயல்படுத்துவீங்க. எப்போவுமே இந்த சுத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள் பேச்சுலையும் சரி இருக்கிற இடத்துலையும் சரி. நீங்கள் எப்படி உண்மை உழைப்பு உயர்வு அப்படின்னு இருக்கிறீங்களோ அதுபோல தான் உங்கள் கூட இருக்கிறவங்களுமே நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் மேன்மையை அடைவதற்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதற்கு சரியான தீர்வு உங்கள்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு உடனடியாக உங்கள் கூட தான் வந்து கேட்பாங்க, இந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு. இப்படி எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மை தரக்கூடிய நபர்களாக மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. குரு பகவான் உங்கள் ராசி அதிபதினு சொன்னோம். பெரும்பாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவுமே தைரியசாலிகளாக இருப்பீங்க. அதை விட முக்கியமாக புத்திசாலிகளாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்துவீங்க. நீங்கள் பெரும்பாலும் நேர்மையானவங்களாக இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் நீதி நேர்மைக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால மீனராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவுமே கரெக்டாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது? இதன் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமுமே மீனராசியில் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தா ராசியில் சந்திரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், அயன சயன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கு இல்லையா? இந்த கிரக நிலைகள் வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தா 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றமடைய போகிறாரு. 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்துக்கும், 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைய போகிறாங்க. இந்த கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களாலும் வரக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோர் மீதுமே அக்கறையாக இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா இந்த மாதம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவலை பயம் இல்லாமல் செயல்படுவீங்க எல்லா விஷயத்துலையுமே. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே சின்ன சின்ன மனக்கவலை ஏதாவது வந்து தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியமாக நீங்கள் காட்டணும். நீங்கள் இது வரைக்கும் திட்டமிட்டபடி காரியங்களை கொஞ்சம் செய்ய முடியாமல் இழுபறியாக சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். எதிர்பாராத செலவுகளும் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரச்சனைகள் நீங்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. எல்லா விஷயத்திலும் நன்மைகளை பெற முடியும். தடைகள் தாமதம் நீங்கள் குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களோட ராசி அதிபதி நீங்கள் கேட்ட நல்ல விஷயங்களை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். அதனால தான் தொழில் வியாபாரத்திலையுமே நீங்கள் எதிர்களின் தொல்லை இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. பணவரத்து உங்களோட சிறப்பான செயல்களால் சீராக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இப்போ உழைச்சிட்டு இருக்கிறத விடவே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். உழைப்பிற்கேற்ற பலனும் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமானாலுமே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்.
உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களையே அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் மேற்கொள்ளாதீங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. முக்கியமாக மற்றவங்கள பற்றி மற்றவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. அது நிறைய பின்னடைவு கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைஞ்சிடும். நிறைய பிரச்சனைக்குமே அது வழிவகுத்துடும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களோட வீட்டுக்கு உங்களுடைய உறவினர்கள் வருகை இருக்கும். இதனாலேயும் கொஞ்சம் செலவு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இந்த வார இறுதியில் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். அவங்களால் முன்னேற்றம் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவு ஏற்படலாம். காரியங்களில் தடை தாமதம் வரலாம். கவனமாக இருக்கணும். அலைச்சல்கள் உடல் சோர்வை கொடுக்கும். ஆன்மீகத்தில் இந்த மாதம் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடியது ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அமையும். குலதெய்வத்துக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் அதை இந்த மாதம் நிறைவேற்றுங்க. ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பான ஒரு மாதம். எல்லா விதத்தையுமே நன்மைகள் பெற உங்களோட குலதெய்வம் உங்கள் கூடயே இருக்கும். அதே போல் உங்களுடைய கணவரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் இப்போ சரி செய்யணும், சீரமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இந்த மாதத்தை நீங்கள் உங்களோட வியாபாரத்தில் சரியான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒவ்வொரு வாய்ப்புகளுமே வந்து சேரும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் காரிய அனுகூலத்தை பெற முடியும். சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தா சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் எல்லா தடைகளையுமே உடைத்தெறிந்து நன்மைகளை பெறுவீங்க. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக உதவி செய்வாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரித்து காணப்படும். விற்பனையில் ஒரு அமோகமான காலகட்டமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய விளைச்சலுக்கான உதவிகளுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையெல்லாம் சரியாக செஞ்சுடுங்க. நண்பர்கள் மற்றும் உங்கள் கூட இருக்கிறவங்களோட உதவியால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதவாத சொந்தக்காரங்க கூட இப்போ உதவுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய மேலிடத்தின் ஆதரவு பக்கபலமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முழு பயனையும் அனுபவிக்க முடியாத சின்ன சின்ன குறுக்கீடு வரும். அதனால் நீங்கள் உங்களோட வேலையை சரியாக செஞ்சுடுங்க. யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் உங்களோட ரகசியங்களை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பாதையில் செல்ல போகுது. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்பு உருவாகும். உங்கள் கூட இருக்கக்கூடிய சக கலைஞர்களாலும் உங்களுடைய ரசிகர்களாலும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு பெறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக பாடங்களை படித்தா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வளர்பிறையில் திங்களும் புதனும், தேய்பிறையில் திங்களும் வியாழனும் இருக்குது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரமாக உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று தினமுமே நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு உங்களோட பணிகளை மேற்கொள்ளுங்க. இப்போ சொன்ன தடை தாமதம் இது எல்லாமே விலக்கு பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை நீங்கள் காலையில் வணங்கிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே நல்லதாக நடக்கும். அதுவும் விநாயகர் பெருமானை வணங்கும் பொழுது அருகம்புல் வைத்து வழிபட்டால் மனதுக்கு நிம்மதி வரும். மனசில் தேவையில்லாத சங்கடங்கள் தோன்றும், அது கவலையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த கவலை நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டால் கொஞ்சம் மன நிம்மதி பெற முடியும். அதே போல் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபப்படுறதை மட்டும் குறைச்சிக்கிட்டா நல்லது. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கூட இருக்கிற எல்லோரையுமே அனுசரித்து போனால் நல்லது. ஏன்னா கூட இருக்கிற எல்லாராலையுமே உங்களுக்கு நல்ல பயன்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களோட ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளை தரதுனால கொஞ்சம் அனுசரிச்சும் விட்டு கொடுத்து போனால் நல்லது. கோபப்பட்டு எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். கவனமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே நன்மைகளை பெற முடியும். கூட இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். எல்லா விதத்துலையுமே முழு பலன்களை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சா விநாயகர் பெருமான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு அந்த பணியை தொடங்குங்க. அதோட முடிவு உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். பெண்களுக்கு வேணால் நீங்கள் திடீர்னு மற்றவங்களுக்கு உதவ போய் ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட பணிகளில் கவனமாக செயல்படுங்க. உங்களுக்கான பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் அதை சரியாக செஞ்சாலே வரக்கூடிய நன்மை உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்கள் விநாயகர் பெருமானின் அருளால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.